Hi friends, welcome to SUBA'S gallery. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாதாம் மில்க். அதாவது வீட்லயே எப்படி பாதாம் மில்க் செய்யறது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த சம்மருக்கு பாதாம் மில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப இந்த பாதாம் மில்க் பிடிக்கும். ஸோ அதை நம்ம வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு 20 பாதாம் பருப்பு எடுத்து ஒரு 4 hours ஊற வச்சு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்ம உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு 15 minutes கொதிக்கிற வாட்டரில் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு தோலை ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பை நம்ம சின்ன ஜாரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 5 ஏலக்காவை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குங்குமப்பூ, ஒரு 5 குங்குமப்பூ மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்படி குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நம்ம கலர் பவுடர் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் போல் பால் இதில் விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சு அதில் 1/2 liter பால் ஊற்றிக்கலாம். நல்லா பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு பால் வரட்டும். இப்போ பால் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு 6 teaspoon சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பால் வந்து 1/2 liter ஊற்றிருக்கோம். 4ல் 3 பொங்க வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பாதாம் பால் நல்லா திக்காக கெட்டியாக நல்லா இருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப திக்கான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக நான் 6 teaspoon சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்வீட் விரும்புகிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக 2 teaspoon ஆட் பண்ணுனா இன்னும் தித்திப்பாக இருக்கும் இந்த பாதாம் பால். இதை வந்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் ஹாட்னஸ் போனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours இல்லாட்டி 1.5 hours வச்சு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு ஆகிரும். இப்போ நம்ம ஸ்வீட்டான பாதாம் பால் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆகிருச்சு. குழந்தைங்களுக்கு டெய்லி 2 பாதாம் பருப்பு கொடுத்தா அவங்க ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம டெய்லியும் கொடுக்கறது மறந்துடுவோம், இல்லாட்டி ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாதாம் மில்க் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 days மட்டும் கொடுத்தா கூட அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.